சற்றுமுன் வெளியான தகவல். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு முக்கியமான தகவல் வெளியுள்ளது. இனி ரேஷன் கடைக்கு போக தேவையில்லையாம். வீடுகளுக்கே நேரடியாக வரும் பொருட்கள். அதை சொல்லிட்டு பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க. ரேஷன் கடைகள் மற்றும் கார்டுகள் தொடர்பான பல்வேறு தகவல்கள் வெளியாகி வருகிறது. அந்த வகையில் வீடுகளுக்கே ரேஷன் பொருட்கள் டெலிவரி குறித்த அப்டேட் வெளியாகியுள்ளது. நியாய விலை கடைகள் இந்தியாவின் சமூக நல அமைப்பில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. குறிப்பாக குறைந்த வருமானம் கொண்ட தனிநபர்கள் மற்றும் குடும்பங்கள் தங்கள் அன்றாட உணவு தேவைகளை பூர்த்தி செய்ய ரேஷன் கடைகள் உதவுகிறது. அரிசி, சர்க்கரை, கோதுமை, பருப்பு வகைகள், மண்ணெண்ணெய், பாமாயில் போன்ற அத்தியாவசிய பொருட்களை மானிய விலையில் ரேஷன் கடைகள் வழங்குகின்றன. தமிழ்நாட்டில் 2.24 கோடிக்கும் அதிகமான மின்னணு குடும்ப அட்டைகள் உள்ளது. இது இந்த கடைகளின் முக்கியத்துவத்தை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. பல்வேறு தரப்பு மக்களுக்கு ரேஷன் கடைகள் முக்கிய உணவு ஆதாரமாக உள்ளன. தமிழகம் முழுவதும் 26,502 முழு நேர ரேஷன் கடைகள் மற்றும் 10,452 பகுதி நேர விற்பனை நிலையங்களை உள்ளடக்கிய 36,954 நியாய விலை கடைகளின் கவர்ச்சிகரமான வேலை வலையமைப்பை மாநிலம் கொண்டுள்ளது. சமீபத்தில் ரேஷன் பொருட்களின் விநியோகத்தை மேம்படுத்தும் நோக்கில் புதிய திட்டத்தை சுற்றியுள்ள விவாதங்களால் தமிழ்நாடு சட்டமன்றம் பரபரப்பாக இருந்தது. அதன்படி ரேஷன் பொருட்களை வீடுகளுக்கே நேரடியாக கொண்டு செல்லும் திட்டம் குறித்து விவாகரிக்கப்பட்டது. இதன் மூலம் வேலைக்கு செல்லும் தனிநபர்கள் எதிர்கொள்ளும் சில சிரமங்களை குறைக்க முடியும் என்று கூறப்படுகிறது. பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர் எம்.ஆர். காந்தி, உழைக்கும் தனிநபர்கள் பகல் முழுவதும் வேலைக்கு செல்லும் காரணத்தினால் நியாய விலை கடைகளுக்கு சென்று பொருட்களை வாங்க முடியவில்லை. இதனால் அவர்கள் பல்வேறு சிரமங்களை சந்திக்கின்றனர். எனவே நாகர்கோவில் போன்ற பகுதிகளில் நடமாடும் நியாய விலை கடைகளை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று தனது கோரிக்கையை பரிந்துரைத்தார். இது ரேஷன் நிலையங்களுக்கு செல்ல முடியாதவர்கள் வசதியாக தங்கள் ரேஷன் பொருட்களை பெறுவதை எளிதாக்குகிறது என்றும் தெரிவித்தார். நாகர்கோவிலில் தற்போதுள்ள நியாய விலை கடைகளில் எண்ணிக்கை ஏற்கனவே கணிசமாக உள்ளதாகவும் மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் திறன் கொண்டதாகவும் உள்ளது என்று உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்தார். எனவே அங்கு நடமாடும் ரேஷன் கடைகளை கொண்டு வரும் திட்டமில்லை என்றும் தெரிவித்தார். பிறகு கேள்வி எழுப்பிய அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன், கர்நாடகாவில் ரேஷன் பொருட்களை எப்போது வேண்டுமானாலும் பெற்றுக்கொள்ள கூடிய திட்டம் உள்ளது. அந்த திட்டத்தை தமிழ்நாட்டிலும் செயல்படுத்த முடியுமா என்று கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் சக்கரபாணி, பிற மாநிலங்களில் உள்ள ரேஷன் பொருட்கள் விநியோகம் குறித்து அதிகாரிகள் பார்வையிட உள்ளதாகவும் விரைவில் அதற்கான அறிவிப்புகளை முதல்வர் வெளியிடுவார் என்று தெரிவித்தார். அது மட்டுமில்லாமல் PF பேலன்ஸ் செக்அப் பண்ணுவது எப்படி, அதை மட்டும் செய்தால் போதும், ரொம்ப சுலபம். அசல்ல பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது சம்பளம் மற்றும் முதலாளிகள் பங்களிப்பில் இருந்து ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதியான PF தொகை சேமிக்கப்படுகிறது. அரசாங்கத்தால் நிர்வகிக்கப்படும் இந்த தொகை ஊழியர்களின் எதிர்கால வாழ்வுக்காக டெபாசிட் செய்யப்படுகிறது. இந்நிலையில்
பிஎஃப் கணக்கில் பேலன்ஸ் செக்கப் பண்ணுவது குறித்து தற்போது பார்க்கலாம். ஒவ்வொருவருக்கும் பிஎஃப் பணம் மிகவும் உதவிகரமாக உள்ளது. ஊழியர்கள் எதிர்கால தேவைகளுக்காக ஊழியர் வருங்கால வைப்பு நிதி ஓய்வூதிய சேமிப்பு திட்டத்தின் கீழ் பணம் சேமிக்கப்படுகிறது. ஊழியர்கள் வேலை செய்யும் நிறுவனத்தில் இருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையும் அவர்களின் மாத சம்பளத்தில் இருந்து ஒரு தொகையும் பிஎஃப் அக்கவுண்டில் டெபாசிட் செய்யப்படுகிறது. இந்த பணத்தை அவசர தேவைகளுக்காக ஊழியர்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஓய்வுக்கு பின் பிஎஃப் பணம் ஊழியர்களுக்கு கிடைக்கும். அதற்கு முன்பாக இலவச தேவைகளுக்காகவும் இந்த தொகையை எடுத்துக் கொள்ளலாம். மருத்துவம், கல்வி, திருமணம், வீட்டு கடன்கள் போன்ற அவசர தேவைகளுக்காக ஓய்வுக்கு முன்பாக பிஎஃப் பணத்தை பெற்றுக்கொள்ளலாம். இதற்கு சில நிபந்தனைகளும் உண்டு. பிஎஃப் கணக்கு தொடர்பான பல கேள்விகளுக்கு ஊழியர்கள் மத்தியில் இருக்கும். குறிப்பாக தற்போதைய இருப்பு குறித்தான கேள்விகள் எப்போதும் ஊழியர்கள் மத்தியில் நிலவும். ஒருவர் தங்களின் பிஎஃப் இருப்பை மிக சுலபமாக பார்க்கலாம். அரசாங்கம் இதற்காக பல வசதிகளை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக மிஸ்டு கால் கொடுத்து பிஎஃப் பேலன்ஸை தெரிந்து கொள்ளலாம். பிஎஃப் இருப்பு தொகை குறித்தான தகவலை மிஸ்டு கால் மூலமாக பெறும் சேவை முற்றிலும் இலவசம். இதற்கு யுஏஎன் என்ற எண் செயல்பாட்டில் இருக்க வேண்டும். யுஏஎன் எண்ணுடன் ஊழியரின் மொபைல் எண் இணைக்கப்பட்டு இருந்தால் 9966044425 என்ற எண்ணிற்கு மிஸ்டு கால் கொடுக்க வேண்டும். இதையடுத்து ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு மூலமாக குறுஞ்செய்தி ஒன்று சம்பந்தப்பட்டவரின் மொபைல் நம்பருக்கு அனுப்பப்படும். இதில் பிஎஃப் கணக்கு இருப்பு மற்றும் சமீபத்திய பங்களிப்புகள் தொடர்பான விவரங்கள் இருக்கும். எஸ்எம்எஸ் மூலமாகவும் பிஎஃப் கணக்கு தொடர்பான தகவலை பெறலாம். இதற்கு 7738299899 என்ற எண்ணுக்கு இபிஎஃப்ஓஹெச்ஓ யுஏஎன் இஎன்ஜி என டைப் செய்து அனுப்ப வேண்டும். ஆங்கிலத்தில் இல்லாமல் தமிழில் பெறுவதற்கு டிஏஎம் என டைப் செய்ய வேண்டும். தெலுங்கு, பஞ்சாபி, பெங்காலி, குஜராத், மராத்தி உள்ளிட்ட 10 மொழிகளில் பிஎஃப் குறித்தான தகவலை மெசேஜ் மூலமாக பெறலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.